தனுசு ராசி. இந்த தை மாதத்துக்கு தனுசு ராசி பலன்கள் என்னென்னு பார்ப்போம். ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கார். ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா, சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னீங்கன்னா, சனி பகவானும் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சின்ன தடங்கல்கள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. சரி, இப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜெயிப்போம், எது எது உஷாராக இருக்கணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கையில் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், இப்போதைக்கு தனுசு ராசி கையில் பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் விஸ்வரூப வெற்றி வரும். அதுவும் தனுசு ராசியில் நிறைய பேர் இந்த டீச்சராக இருப்பீங்க, மிடில் மேனேஜர்ஸ், சீனியர் மேனேஜர்ஸ், டைரக்டர் லெவல் மிடில் மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு எதனா எக்ஸாம் எழுதுறீங்க, வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு படிப்புக்கோ இல்லை வேலைக்கோ வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த லவ் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதை விட முக்கியம் என்னன்னா, அந்த லவ்வை மேரேஜாக மாற்றணும்னா சகல வசதிகள் சகல வழிகளும் இப்போ திறந்துருக்குங்க. மேரேஜுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம். லவ் பண்ணுறாங்க, இந்த லவ்வை வீட்டில் சொல்லி மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. புதுசாக யாராவது நீங்கள் வெளியே மேட்ரிமோனியில் தேடுறீங்க, இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக தேடுறீங்கனாலும் இந்த தை மாதம் அமையத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. ஆனால் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து, உங்களுக்கான நல்ல நாள் எது, உங்களுக்கான நல்ல ஹோரை எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லபடியாக கை கொடுக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாவது கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அடியோடு அழிகிறதுக்கு நல்ல டைம் இது. அது எல்லாமே பிரச்சனைகள் கம்மியாகும். நீங்கள் வந்து ஏதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஏதோ நான் ஒரு பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன்னா அந்த பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்கிறது அந்த கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் ஆல்மோஸ்ட் மேரேஜ் மாதிரி தான். ஸோ நல்ல நாள் ஹோரை பார்த்து இவங்க நம்ம செட் ஆகுவாங்களா, அந்த மீட்டிங்கில் நல்ல ஹோரை பார்த்து போனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். நம்ம காலச்சக்கரம்னா சில ரிப்போர்ட்டுகள் கொடுப்போம். அதில் வந்து எந்த மாதிரி நேரத்தில் எந்த ஹோரையில் போய் மீட் பண்ணணும், எந்த நாளில் மீட் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லுவோம். அது பிரகாரம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கல்யாணமோ, நீங்கள் மகப்பேருக்கு நல்ல டைம் இருக்குது. குழந்தை பாக்கியம் தேடுறவங்க கண்டிப்பாக தேடலாம், நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குழந்தை பாக்கியமோ, கல்யாணமோ, நிச்சயதார்த்தமோ, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா பண தேவை. ஏன்னா எல்லாமே செலவுங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கடன்களும் கண்டிப்பாக கிடைக்கும், தேவையான நேரத்தில் கிடைக்கும். எவ்வளவு தேவையோ அதை வரைக்கும் வாங்கிட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிங்க, பிஸ்னஸ் தொடங்குனீங்கன்னா வாழ்க்கையில் ஜாம்னு வரலாம். நீங்கள் வந்து என்னென்னா, உங்களை விட வயசில் பெரியவங்க, மேனேஜர்ஸ், அப்பா ஸ்தானத்தில் இருக்க சித்தப்பா, பெரியப்பா, இவங்கக்கிட்ட எல்லாம் பேசும்போது கவனமாக இருங்க. ஆஃபீஸில் சீனியர்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தை எதுவும் விட்டுறாதீங்க. பார்த்து பேசுனீங்கன்னாவே பிரச்சனைகள் கம்மியாகும். பெஸ்ட்டு என்னென்னா, குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது. ஜீவ சமாதிகள், இல்லை கோவில்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இந்த குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது. நல்ல உங்ககிட்ட வம்பு பண்ணுறவங்ககிட்ட நல்ல அட்வைஸ் கேளுங்க. அட்வைஸ் பண்ணும்போது 99% நல்லவங்களாகிடுவாங்க. அதனால் நல்லது பண்ணுவாங்க. அந்த அட்வைஸை கேட்டுக்கோங்க. ஆஃபீஸில் வந்து நிறைய பாலிடிக்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப அமைதியானவர், ஆனால் கோவன் வந்து இறங்கி எல்லோரும் வழி பண்ணுறீங்க. ஏன்னா ஆஞ்சநேயர்லாம் அப்படி தான், மூல நட்சத்திரம். அவர்லாம் அமைதியாக இருப்பார், ஆனால் அவர் சண்டைக்கு இறங்கிட்டாருன்னா எல்லாரும் கதை முடிஞ்சுது. அந்த மாதிரி ஆள் நீங்கள். ஸோ ஆஃபீஸில் இருந்து பிரச்சனை நடக்குது, நீங்கள் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ தள்ளிடுங்க. பொறுமையை கடைப்பிடிக்க நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. பிஸ்னஸ்லேயும் அதே தான். பிரச்சனைகள் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கள். என்ன பிரச்சனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள அங்கேருந்து நகர்த்திட்டிங்கன்னா பிரச்சனைகள் தப்பிச்சிடலாம்.
நீங்கள் என்ன பிரச்சனைகள் ஆஃபீஸில் பிஸ்னஸில் வந்தாலும் ப்ராஃபிட் கையில் நிற்குங்க. உங்களுக்கு வந்து கையில் காசு நிற்கும். ஸோ அந்த காசை கரெக்டான விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சுப செலவாயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்லேயும் குரு பகவான் பார்க்குறாரு, 2ஆம் வீட்லேயும் பார்க்குறாரு. அப்படின்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் லைஃப்பில் நடக்கும். இந்த மாதம் காசும் அதுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதை எடுத்து சுப நிகழ்ச்சிகளில் பண்ண வாழ்க்கையில் இது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக அமையும். ஸோ இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு மஞ்சள் மூக்கடலையோ மஞ்சள் வஸ்திரமோ கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மரை போயிட்டு வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டு 2 நெய் தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கீங்க, தேடிட்டுருக்கீங்க, இல்லை கல்யாணத்துக்கு தேடிட்டுருக்கீங்க, வேலையில் ப்ரமோஷனுக்கு தேடிட்டுருக்கீங்கன்னா கல்கண்டு, லட்டு, பூந்தி இதெல்லாம் கோவில்களில் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் கொடுக்கலாம், வரவங்களுக்கு அன்னதானமாகவும் கொடுக்க இந்த லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான முன்னேற்றங்கள் தரும். இதை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டிலலாம் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. தனுசு ராசிக்கு தங்கம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தங்கம் விலை ஏறினாலும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்கள் பாக்கெட்டுக்கு காசு வரும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி அம்மாவுடைய உங்கள் தாயார் ஸ்தானத்தில் இருக்கவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சின்னதாக உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு டாக்டரை போய் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றபடி கையில் நல்லா காசு வரும், நல்ல முயற்சி எடுங்க, நிறைய தொழிலில் நிறைய சக்ஸஸ் வரும். ஆனால் ஜாகிரதையாக இருங்க. மெயினாக என்ன, பர்சனல் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளி ஊர்கள் டூர் போகிறது, குடும்பத்தோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் கோவில்கள், காவல் தெய்வம் கோவில்கள், இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் நல்ல சிறப்பு தரும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் நகை வாங்கினா நல்லது, எந்த நாள் எந்த நேரத்தில் சொத்து வாங்கினா நல்லது, எனக்கு எந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்னோடய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வால்பேப்பர்லாம் என் ஃபோனில் வச்சா நல்லது, வீட்டில் எந்த மாதிரி படங்கள் தெய்வ படங்கள் மாட்டி வச்சா எனக்கு நல்லது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தன ஆகர்ஷண பயிற்சி நடக்குது. அதை ஃபோன் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய யூடியூப் மக்களுக்காகவே நம்ம சிறப்பாக கம்மி விலையில் ஒரு நட்சத்திர புத்தகத்தை தந்துட்டுருக்கோம். ஒரு 11 ரூபாய், வெறும் 11 ரூபாய் தட்சணையில் ஒரு நட்சத்திர புத்தகமும் நம்ம தந்துட்டுருக்கோம். என்னோடய நம்பருக்கு நீங்கள் எந்த இன்டர்வியூ எந்த பார்க்குறீங்களோ அதை லிங்க்காக அனுப்பிச்சிட்டு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் அதே நம்பருக்கு ஜிபேவும் பண்ணிடலாம். ஏன்னா இது இலவசமாக தரக்கூடாதுங்க, பலன் தராது. அதனால் கம்மி விலை வாங்கிட்டு நம்ம தரோம். அதில் போட்டிருக்கப்படி நீங்கள் பூஜை முறைகளோ நீங்கள் பழக்க வழக்கங்கள் லைஃப்பில் மாற்ற லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கிறத நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்குன்னு, ஏன்னா இந்த ஆண்டே பார்த்திங்கன்னா குரு பார்வையில் தான் 2026 தொடங்கியிருக்கு. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கார் எல்லாமே நான் சிங்கிளாக இல்லை அப்படின்ற மாதிரி எப்போது ஒரு கூட்டத்தோடவே தான் இருப்பாங்க. நீங்கள் கூட்டம் சேர்க்கலனா கூட உங்கள்கிட்ட ஒரு கூட்டம் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கூட்டம் என்பது உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கூட்டம் சேரும் போது நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் பேசி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தை மாதம் தேவையற்ற விஷயங்களை பேசி சிறிய கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா ரொம்ப சொல்லுவாங்க, ஊர் ரொம்ப ஒட்டி உறவாடினாவே அதுவே ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி தான் அதிகப்படியான விஷயங்களில் கலந்து வரும்போது அது ஏதோ ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள்கிட்டும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். உறவுகளில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஏதாவது ஒரு தேவையற்ற போகும்போது அப்படி ஏதாவது ஒரு போட்டு போயிருப்பாங்களே சொந்தக்காரங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த தை மாதத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் தந்தை வழியில் திடீர் வருமானங்கள் எல்லாமே இருக்கும்.
இஷ்ட தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இஷ்ட தெய்வ கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாவே பணம் வரும். ஆனால் போகிறதுக்கு தடைகளும் வரும். சில 3ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செய்யணும். எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணுன்ற மாதிரி எதை செஞ்சாலும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அதனாலேயே இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வரும். என்ன சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது. அது மாதிரி இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசியே இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த காலத்தில் நம்ம தான் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு இம்மிடியேட்டாக வந்துடுது இல்லையா. ஸோ எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய குரு பார்வையால் ராசி அதிபர் குரு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கலால் உங்கள் நண்பர்கள் சூழ்நிலைகள் மூலமாக எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சிருவீங்க, என்ன பிரச்சனைகள் வந்தாலும். ஸோ அதனால் என்னென்னாக்கா சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே வரும். அதுக்கெல்லாம் பெரிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது பெரிய விஷயத்தையே நீங்கள் சிம்பிளாக சரி ஓகே அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நகர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய உறவு முறைகளுக்குள்ளே நிறைய மகிழ்ச்சி இருக்கும். அப்படியா அது இன்னும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி உட்காந்து அது ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு உங்கள் மனதையே நீங்கள் கெடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களோட பிரச்சனைக்கு ஒரு வழியாக அமைச்சிடும். எல்லா பிரச்சனையே வெளியில் போகிற ஓனான தூக்கி வேட்டிகள் விட்டுற கதை மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் ஏன்னா இதெல்லாம் கிரக நகர்வால் ஏற்படக்கூடிய சிறு சிறு விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ வாழ்க்கை என்னவோ பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். தனுசு ராசிகள் எவ்வளோ விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பளிக்காமல் கடந்து போயிட்டீங்கன்னாவே அந்த எப்படி பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி அந்த பிரச்சனை உறவுக்குள்ளே மாறிவிடும். மேலும் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் இல்லை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும், ஏற்கனவே நின்ன விஷயங்களை சரி பண்ணணும், ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டை சரி பண்ணுவதற்காக இல்லை வீட்டுக்காக ஏதோ ஒரு விரயம் பண்ணக்கூடிய வீட்டை சரி பண்ணுறது. குறிப்பாக என்னென்னு வச்சுக்கலாம், இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும். அதை ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்துப்பட்டு அதை தடைப்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா வக்ர சனி அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய விட மாட்டார் இல்லையா. இப்போ தான் வக்ரம்லாம் நிவர்த்தியாகி ரொம்ப கிளியராக இருக்கார். அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வீடு சார்ந்த விஷயம் வாகனத்துக்கு ஒரு சர்வீஸ் விடுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு பெருசாக இருக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியில் தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டயர் மாற்றிருப்பாங்க. வண்டிகள் டயர் பிரச்சனை வரும், வண்டி சர்வீஸ் விடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வாகனத்துக்காக ஒரு சர்வீஸ் விடுவது இல்லை வாகனத்தை டயர் மாற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தூண்டும். அதையும் மீறி நாம் ரொம்ப தெளிவானவங்க, நம்ம ரொம்ப அறிவு மிகுந்தவங்க அப்படின்னு நினச்சி போகும்போது தான் அது ஒரு 5000 வைக்க வேண்டிய செலவு ஒரு 50,000 வச்சிடும். ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுங்கன்னா கிரகங்கள் நமக்கு ஆரம்பத்தில் 5000 தான் செலவு தூண்டும், இல்லை 500 தூண்டும். நம்மளுடைய அறிவு மிகுதி நம்மளோட ஸ்மார்ட்னஸ் அங்கே காமிக்கும் போது அது ஒரு 50,000 கொண்டு போய் விடும். ஸோ அதனால் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலத்தினால வாகனம் சார்ந்த விஷயத்தில் டயர் மாற்றுவது இல்லை வண்டியை நல்லா சர்வீஸ் விட்டு சீரமைத்து கொள்ளும் போது இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புகள் பெருசாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்காது. மேலும் தாயார் வகையில் ஏதாவது ஒரு சிறிய விரயங்கள் என்பது ஏற்பட்டுரும். ஏதாவது ஒரு செலவு வைப்பாங்க, நைட்டெலாம் தூங்கவே இல்லைம்மா நான் இதை பற்றி நினச்சினே இருந்தேன், நான் அங்கே போகணுன்னு நினச்சேன் இங்கே போகணுன்னு நினச்சி இது மாதிரி தாயார் வகையில் தாயாரோட ஆசைகளை நிறைவேற்றுவது ஏதாவது ஒரு விரயங்கள் வைப்பாங்க. அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா இதையோ ஒன்று நினச்சி கற்பனை பண்ணி தூங்காமையே இருப்பாங்க. அது தூங்கலைன்றது கரெக்டாக தனுசு ராசிக்காரன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 4 குழந்தை இருக்கலாம், ஆனால் தூங்கலை என் மனசில் இப்படி ஒன்று வந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தனுசு ராசிக்கார பையனை தான் கூப்பிட்டு பையனோ பொண்ணையோ கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஸோ ஓகே சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள் என்னென்னாக்கா அம்மா வகையில் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது அம்மாவுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது உங்களுக்கு அந்த வீடு வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு பிரச்சனையை எல்லாமே நம்மளுடைய உறவுகளாக கொடுத்துருக்கு. அதுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சாவே பாதி கர்மா நமக்கு இங்கேயே முடிஞ்சு போச்சு.
கர்மாவை கழிக்கிறதுக்கு நாம் போய் காசி ராமேஸ்வரம் எங்கெங்கேயோ போய் என்னென்னோ பண்ணுறோம். அதனால் என்ன நடந்துச்சுன்னு பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க உறவுகளே கர்மாவை நீக்குவதற்கான எளிய பரிகாரத்தை நம்ம உறவுகள் மூலியமாகவே இந்த இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத வரையும் உங்களை கூப்பிடவே மாட்டான். அந்த பேங்க்கில் ஒரு கடன் வாங்கி பாருங்கள், அதை கட்டாமல் விட்டு பாருங்கள், எத்தனை ஃபோன் அடிப்பான் தெரியுமா, வீட்டுக்கே வந்துடுவான். இதுதான் இயற்கை நமக்கு உறவுகள் கொடுத்துருக்கு. ஸோ இது புரிதல் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஏன் உறவுகளால் தொல்லை வருது அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வு போதும் உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்துது. ஏன்னா கடன் வாங்கிட்டா பேங்க்கில் விட்டுருவானா, காசு போட்டால் கூட சும்மா இருப்பான், கூப்பிட மாட்டான். கடன் வாங்கிட்டு ஒரு இஎம்ஐ கட்டாமல் பாருங்கள், வீட்டுக்கு எத்தனை பேர் அனுப்புவான் தெரியுமா? அதுபோல தான். ஸோ அப்போ நமக்கு உறவுகள் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அமைத்து கொடுத்தது என்னென்னு, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது. அதை செய்ய வேண்டியதை செஞ்சிட்டா அவங்க பாட்டுன்னு ஸ்மூத்தாக இருக்க போகிறாங்க. ஸோ இதை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு புரிந்துக்கணும். ஏன்னா வச்சுக்கிங்க, இவங்களாம் தர்மம் செய்துக்காக பிறந்தவங்க இவங்களாம். ஏன்னா காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இவங்க மூலயமா தான் குடும்பமும் டெவலப் ஆகணும். ஸோ அப்போ இவங்க மூலயமா தான் நிறைய தர்மங்கள் செய்யணும். அதனால் என்னென்னா தனுசு ராசிகள் செஞ்சுட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய தனுசு ராசிக்கு நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, ஆனால் எவனும் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேறான். உனக்கு எவனும் எதுவும் பண்ண மாட்டான், நீ தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க. பேங்க்கு தான் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்கணும். பேங்க்கு போய் அவங்ககிட்ட கடன் வாங்கம்மா, நாங்கள் அதில். ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய விஷயங்கள். ஸோ அப்போ நீங்கள் தர்மம் செய்வதற்காகவே பிறந்திருக்கீங்க. உங்களை பிறப்பு எடுக்க வச்சுருக்கு இந்த இயற்கை. அப்போ பிறப்பு எடுக்க தர்மம் செய்யணும்னா அந்த தர்மம் செய்வதற்கான வசதிகளையும் கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம சேர்த்து வச்சிடணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிடணும் போது தான் உங்களுக்கு உடனே ஒரு நோயை ஒன்று கொடுத்து படுக்க வச்சிடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் தர்மம் செய்யும்போது அதை பற்றின பெருசாக இல்லை. ஏன்னா இயற்கை கொடுக்குது, கடவுள் கொடுக்குறாரு. உங்களுக்கு கிடைச்சல கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க, அடுத்தவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. இதுவே உங்களோட மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த விஷயத்தோட இந்த 2026 இந்த தை மாதத்தோட பாருங்கள், உங்களுக்கு எப்பொழுதும் தை பிறந்தால் மட்டும் வழி இல்லை, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான வழி திறந்தே இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள், பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு.
சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, ஏழரை சனி, இந்த ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், புதிய இப்போ ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த ஆட்சி மாற்றம், இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்குது. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கிறக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூட நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 மிக அற்புதமாக இருக்குது. தொடக்கமே ஆரம்பமே நல்லா இருக்குன்னா முடிவு நல்லா தான் இருக்கும். தை மாதம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா மிக அற்புதமான மாதமாக தான் இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி என்று கவலைலாம் பட வேண்டாம். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய ஆளுமை இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுதல், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, மண் மனை வாங்கிறது, நிலபலம் வாங்கிறது போன்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதில் முழு வெற்றியும் கிடைச்சிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைச்சிடும். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து அடைஞ்சவர்களுக்கு அடுத்த திருமணத்துக்குரிய வாய்ப்பு வரும். பயன்படுத்திக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. கழுத்து, வயிறு, முதுகுத்தண்டு, முட்டி சம்பந்தப்பட்டது, அதே போல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை கையில் எடுப்பது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுத்துடும். கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையில் 3வது நபர்களுடைய தலையீடு இருந்தால் அதுதான் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அது நிச்சயமாக சாதகமாக இருக்காது. ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் அந்யூன்யமாக இருந்துட்டாலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷமே அற்புதமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தை மாதம் மிக அற்புதமான மாதம். யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு தான். பதவி பணி உயர்வு கொடுத்துடும். பதவி பணி உயர்வதை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பேர் புகழ் வந்துடும், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. அரசு அதிகாரிகள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா அன்பு கலந்த கண்டிப்பு தேவை தான். அதே நேரத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் அதுவே உங்களுக்கு பாதகமாகிடும். பிள்ளைகள் தந்தையினுடைய பிரிவு, பிள்ளைகளுடைய பிரிவு இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் ஒன்றாவதற்கு, இந்த மாதத்தில் வந்து ஒன்றாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாராச்சும் ஒருவர் விட்டு கொடுத்து பணிஞ்சு போகிறது குடும்பத்தில் நிம்மதியை கொடுத்துடுங்க.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா மனைவியோ அல்லது கணவனை விட்டு கொடுத்து இந்த ராசிக்காரர், அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். இதுக்கு வேறு பரிகாரம்லாம் கிடையாது. ரைட், என் மனைவி கோச்சிங்கிட்ட போயிட்டானா நீங்கள் போய் கூட்டின்னு வாங்க, மனைவி கோச்சின்னு போயிட்டானா நீங்கள் போய் கூட்டின்னு வாங்க. இப்படி செய்தால் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெற முடியும். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அதை செய் இதை செய் என்பதை விட இந்த தனுசு ராசிக்காரர்கள் நீங்களாக எடுக்கும் முயற்சிகள் தான் சுய முயற்சி வெற்றி பெறும். அதை முடிவு பண்ணிக்கணும். உங்களை அந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லலை, உங்களுடைய முயற்சிகள் தான் முழு வெற்றியை தரும். பரீட்சையில் பாஸ் பண்ணணும், நீங்கள் படித்தா தானே பாஸ் பண்ணுவீங்க. நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் 100க்கு 100 எடுத்துருவேன்னா எப்படி? கடவுள் வழியை தான் காட்டுவார், முயற்சி நீங்கள் தாங்க எடுக்கணும். உண்மையான உழைப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வெற்றி இந்த உலகத்தில் அதை விட வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சுய முயற்சியால் சம்பாதிப்பவர் யாருன்னா தனுசு தான். சுய முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர் யாருன்னா இந்த தனுசு ராசி தான். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, உற்றார் உற அந்த அளவுக்கு சிறப்பு தராது. நீங்களாக விழுந்து நீங்களாக பிறண்டு நீங்களாக தான் ஏஞ்சி நிற்கணும், கட்டையில் போனால் நம்மளே வேற வச்சுக்கணும். அந்த மாதிரியான ராசிகளில் இவங்களும் ஒருத்தவங்க தான். இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிறைய உறவுகள் இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சி தான் முழு வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு அமைவதற்கும் திருமண பாக்கியம் கிடைப்பதற்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த தை மாதம் மிக அற்புதமான மாதங்களில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் அன்பு கலந்த கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் அனுசரித்து போகிறது ஆனந்தத்தை கொடுத்து விடும். இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, கார்டனில் போனீங்கன்னா ஆலமர கண்ணோ அல்லது அரசமர கண்ணோ, ஆலமர கண்ணோ இல்லாத அரச மரம் பிடுங்கலாம் கூடாது. கார்டனில் விற்பாங்க பாருங்கள், அது எங்கேயாவது ஆறோ ஏரியோ குளமோ ஏதாச்சும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம், யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல நட்டு அது வளரும்போது உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான தலைவிருட்சமாக இந்த பரிகாரம் அமையுது. வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுலாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில்
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும் சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026இல் தை மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ராசியின் அதிபதி இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசியோட அதிபதி தை மாதத்தில் கரெக்டாக 7ல் இருக்கிறார். கடந்த 11 மாதமாக அங்கே தான் இருக்கிறார், 10 மாதங்களாக அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 1க்கும் 4க்கும் அதிபதி 7ல் இருக்கிறார். அப்போ வீடு சார்ந்த ஒரு புதிய முயற்சிகளை இருந்துகிட்டே இருப்பீங்க. தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயத்திலையும் அப்பப்போ சிறிய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாக்கள், நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா அந்த மார்கழியிலே போயிட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த காலகட்டத்தில் சபரிமலைக்கு போயிட்டு வருவதோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்மீகம் சார்ந்த அழைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். ஒரு குரு மாதிரி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா குரு பகவான் டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு. அப்போ கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த 2026 இருக்கக்கூடிய தை மாதம் உங்களுக்கு ஒரு படிக்கல்லாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 4ல் இருக்கிறார். அப்போது உங்களோட வார்த்தையில் கண்டிப்பாகவே கவனம் வேணும். உங்கள் வார்த்தையிலேயே அவர் வந்துடுவார். எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் செல்வ செழிப்பு ஏற்படும்.
சரிங்களா? தோரணையில் மட்டும் நீங்கள் குருவாக இருந்தால் பத்தாது, வார்த்தைகளிலும் நீங்கள் குருவாக இருக்கணும். குருனா பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார் உங்களுக்கு ஒரு நல்லா ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க, உடல் பருமனாக இருப்பாங்க, சரிங்களா? ஒரு வழக்க தலையுடன் கூட இருப்பாங்க. அவங்க சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமுதம் மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்கிற 2ஆம் பாகம் போது உங்களோட வார்த்தையில் கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். மேலும் உங்களை முயற்சிகளை கொஞ்சம் தாமதப்படுத்தும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவர் ஸ்லோ பண்ணுறாரு. பொறுமை ராஜா, நிதானமாக செய், அர்ஜென்ட்டாக போய் முட்டிக்காது. ஏன்னா 3ல் ராகு இருக்கிறாரு, உடனே நான் இது பண்ணிவிடுவேன் அது செஞ்சிடுவேன், சரிங்களா? இங்கேருந்து நான் பஸ் ஏறினா பஸ் ஏற போக மாட்டேன், ஃப்ளைட்டில் தான் போவேன். அப்படியே கனவுல மிதந்துட்டே இருப்பாங்க. செயல்கள், அதாவது செயல் எதுவுமே இல்லைனாலும் அவங்களோட திங்கிங் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இது செஞ்சிடும் அது செஞ்சிடும் அது செஞ்சிடணும். எனக்கு கேட்டால் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்துல் கலாம் சொன்னாங்க கனவு காண், அந்த கனவு உங்களை தூங்க விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய விதமாக நான் கனவு காண்றேன்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங் நிறைய போட்டுக்கக்கூடாது. ஏன்னா மனதில் நிறைய விதமான எண்ணங்கள் தோணும் இந்த காலகட்டத்தில். நான் இதை செஞ்சிடும் அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ராகு பகவான் 3ல் இருக்கிறாரு. இந்த ஆக்ஷன் மூவிஸில் நிறைய பார்ப்பீங்க, சரிங்களா? இந்த அந்நிய மொழி பேசுகிறவர்கிட்ட நிறைய தொடர்புகள் ஏற்படுறதுன வாய்ப்புகள் உண்டு. இன்கேஸ் இந்த மாதம் நான் வீடு வாங்குவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீங்க கண்டிப்பாகவே. அது பழைய வீடாக தான் வாங்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பழைய வீடு வாங்கினீங்கன்னா செட் ஆகும். தாயார் உடல்நிலையில் கவனம் வேண்டும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா தாயார் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கால் சம்மந்தப்பட்ட வலிகள், வயிறு சம்மந்தப்பட்ட வலிகள், மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது தனுசு ராசி நண்பர்களின் தாயார். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை 5க்கும் 12க்கும் அதிபதி 2ல் இருக்கிறார். ஸோ மனம் விரயம், குலதெய்வத்திற்கு விரயம், இல்லை பூர்வீக சொத்துக்கள் விரயம் சொல்லலாம், இல்லை குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை மனதிற்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சுற்றுலா போயிட்டு வரலாம். சுற்றுலா போயிட்டு வந்தீங்கனாலும் மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதன் மூலமாகவும் ஒரு விரயம் ஏற்படலாம். அப்போ இந்த தை மாதத்தில் சுற்றுலா போவீங்கன்னா போவீங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஒரு ஸ்கூல் மாற்றுறது எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியோட டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை உங்களோட பூர்வீக இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பழைய வீடாக தான் இருக்கும், அது பராமரிப்பு செலவுகளாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி ஏதாவது பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வேலையாக நீங்கள் செய்வீங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் அந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். அதுபோல் ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்கும். நிறைய பிரச்சனை நீங்கள் நிறைய போட்டு நீங்கள் பிரச்சனை போகக்கூடாது. அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு பணம் வாங்கிட்டு முடிச்சுக்கணும் வேலையை. இந்த டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்போ ஐயோ இவர் உடம்பு கிழிக்கிறமே அப்படின்னு மைண்டில் கொண்டு வந்தாங்கன்னா வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த ஒர்க்கு பண்ணுவாங்க, அதை கிழிப்பாங்க, அதை தைப்பாங்க, அவருக்கான விஷயம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் பேஷண்ட்டை ஹாப்பி, ஹாஸ்பிட்டலும் பணம் வாங்கிக்கும், இவருக்கும் சம்பளம் கிடச்சிடும். அதுபோல் ஒரு டாக்டர் மருத்துவரை போல் நீங்கள் செயல்படணும். அந்த பிரச்சனையில் போகணும், அந்த நேரத்தில் ஆக்ட் பண்ணணும், முடிச்சுட்டு வந்துடணும். வெளியே வந்தது ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துடணும். ஸோ அதுபோல் விஷயங்கள் செஞ்சால் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 7க்கும் 10க்கும் அதிபதி மனைவியின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனைவியின் பெயரில் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மனைவின்னு சொல்கிறேன், உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரில் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பானதொரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிறிய அழுத்தம் இருக்கும், பட் அது ஃப்யூச்சரில் செட் ஆகிடும். ஒரு நல்ல, அதாவது உங்களோட கணவன் மனைவி மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாகவோ, நண்பர்களின் மூலமாகவோ, இல்லைன்னா உங்களோட கூட்டுத்தொழில் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கப்படுது. ஒரு அழுத்தத்துடன் கூடிய ஒரு வருமானம். ஏன்னா சூழ்நிலைகளால் ஸ்டாஃப் வந்து சரியாக பத்தாமல் போயிடுவாங்க, ஸ்டாஃப் சரியாக வரமாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு அழுத்தமான ஒரு மனநிலையில், ஆனால் வருமானம் வரும், கண்டிப்பாக வரும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். அது பிரச்சனை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த மாதம், தமிழ் மாதமாகிய தை மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் ஆகி அதுவாக போயிடும். நீங்கள் செஞ்சாலும் போகும், செய்யலனாலும் போகும். சரிங்களா? ரஜினி சார் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், தலைவலி வந்துச்சு, சரி ஜுரம் வந்தது, சளி பிடிச்சிச்சு சொல்லுவார். சளி பிடிச்சி மாத்திரை போட்டால் 7 டேஸில் போகும், மாத்திரை போடலாம் 7 நாளில் போயிடும்.
அதே கதை தான். நீங்கள் செஞ்சாலும் செய்யலனாலும் அது வந்து அதுவாக போயிடும். ஸோ உங்களுக்கு விரயங்கள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் அனுகூலங்கள் கிடைப்பது மிகவும் குறைவு. நீங்கள் தந்தைகிட்ட வந்து எதாவது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்துக்கு கிடைக்காது. ஆன்மீக சுற்றுலா போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை அறிவு மேம்படும், ஞானம் கிடைக்கும். அங்கே தான் பெருசாக கிடைக்குமானா அங்கே கிடைக்காது, ஞானம் தான் கிடைக்கும். உலகியல் ஞானம் உங்களுக்கு கிடைக்க பொழுது அந்த பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்னா, வார்த்தையில் கவனம் கண்டிப்பாக வேணும். தாயை தந்தையாரும் உடல்நிலையில் கவனம் வேணும். பழைய வீடாக இருந்தால் வாங்கிடுங்க, பழைய வண்டியாக இருந்தால் வாங்குங்க. குழந்தைகளின் பெயரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க, சரிங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட் வாட் எவர் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது மிக சிறப்பானதொரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, சன்னியாசிகள், சாதுக்கள் சொல்லுவாங்க, சாதுக்கள், சன்னியாசிகள் இல்லை குருமார்கள், சரிங்களா? இவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். முக்கியமாக கிறிஸ்தவ அன்பர்கள் யாராவது உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் அதிகாலையில் 6 to 7, சரிங்களா, 6 to 7 ஒரு விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலமாக வீட்டில் தினமும் ஒரு விளக்கு ஏற்றணும். 6 to 7 அந்த விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும் அப்படின்ற சூட்சுமத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள், விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார், 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது அந்த திதியில் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம். வடலூரில் பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி,
பிறந்த வருடமோட போடுங்க, உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ மார்கழி மாதம் முடிஞ்சுடுத்து, தை மாதம் வந்துடுத்து, திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா 7, 10 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான இனிமையான நினைவுகள் இருக்கும், இனிமையான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார், செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் அங்கே இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்த உடனேலேருந்து. அதனால் 2ஆம் இடம் தனம் அதிகமாக வரும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். குடும்பத்தில் பேச்சினால் உங்களுடைய வந்த பணத்தினுடைய இயல்பு கெட்டு போயிடும். அதாவது பொருள் அதிகமாக வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய மனசு பேச்சு இனிமையாக இருந்தால் மட்டும்தான் வரும். அது இல்லாமல் போச்சுன்னா நிச்சயமாக உங்களோட வீட்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. எப்போது பேச்சின் மூலியமாக பிரச்சனை வரும். முடிஞ்ச வரலும் பேச்சை குறைக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர பாடலாசிரியர்கள், கதை ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா 27/1/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது சனியோடு சேர்ந்திருக்கார். அதை தவிர 7/2/2026 அன்னைக்கு சனியும் அதாவது சுக்கிரனும் அந்த இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கோல்டு ஸ்மித்து, அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்மித்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தங்க ஆபரணம் செய்கிறவங்க, அதை தவிர தங்க நகை வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் இருக்கும். அது தவிர இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். திருமண பாக்கியம் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் எல்லா விதமான வெற்றிகள் உண்டாகும். பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. பேச்சு கடுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9 10 அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய 9 10 அதிபதிகள் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பணம் அதாவது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் கட்டுப்பாடு தேவை. ஜாகிரதையாக இருங்க. தடித்த சொல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. 27 28 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா 3ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது.
போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா தங்க வியாபாரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதோட டியூஷன் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள், இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் வந்து 31/1/2026 2/2/2026 வரலும் இருக்குது. இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்றமாக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக, அதுவும் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துடுவாங்க. எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுங்க. நெய்யில் வந்து விளக்கு ஏற்றுங்க. 3 விளக்கு நெய்யில் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும். இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.